இது பெண் வகையில் வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாலி வாங்கி தர்றது, பெண் வீட்டுக்கு முன்னாடி தந்தை தாய் இல்லாத பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கல்யாண செலவுக்கு ஃபுல்லும் கொடுக்கறது, இதெல்லாம் அந்த பெண் வகைக்கு சரி நம்ம முன்னோர்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்டது பல இது தவறு நடந்திருக்கு, இந்த வகையில் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறது. இதே இது பார்த்திங்கன்னா உறவு வகையில் நிறையா மாமன் மச்சான் உறவு வகையில் நிறைய மிஸ்டேக் நடந்திருக்கும். அது புதனோட காரகத்தை குறிக்கும். அப்போ மாணவர்கள் புத்தகம் வாங்கி தர்றது, சனி காரகத்துவம். சனினா வேலையாட்களுக்கு வேலையை வாங்கிட்டு ஊதியம் கொடுக்காம விட்டுருவோம். அப்போ அது சனி வகை கர்மாவாக வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது, அடிமையாக வச்சுருப்பாங்க, தலைமுறையாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி டாமினேட் பண்ணவங்க பல பேர் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். பல பேர் பல கஷ்டங்கள். ஃபஸ்ட்டு கல்யாணமாகலை, நிறைய பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் நிறையா இருக்கும். அந்த பையனுக்கு 41 வயசு 42 வயசு கல்யாணம் ஆகலை, அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகாமல் இருக்குது. இதெல்லாம் அவங்க அடிமை. அப்போ சனி தோஷ கர்மா. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சனி தோஷத்து கர்மாவுக்கு அவங்களுக்கு அந்த உதவிகள் செய்வது மூலம் கர்மாக்கள் அப்படி பண்ணலாம். இதில் ரொம்ப இது என்ன கர்மாக்களை பார்த்திங்கன்னா ரொம்ப இது இந்த இறக்கும் தருவாயில் அபகரிக்கிற ஒரு சில பண்ணியிருப்பாங்க. அவங்கள அழித்து அவங்கள உயிர் சேதப்படுத்தி ஆடு மாடுகளை எடுத்துகிட்டு வந்தது, இதுக்குள்ள விடிவு காலம் ரொம்ப கம்மி.